இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சந்திராவும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கண்ணாடி போட்டவர் என்ன சொல்லுவாருன்னா, பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எதுக்காக சொல்லுவாரு அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயின் சந்திரானால மித்தவங்களுக்கு யாரும் ஆபத்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கேட்டுக்கிற ஹீரோயின் சந்திராவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்துருக்க வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஜன்னல் கதவு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்திரா வந்து க்ளோஸ் பண்ண போற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கதாநாயகனை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் சந்திராவும் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல பார்க்குற இடத்துலயே வந்து வியந்து போயிரு. இவரும் போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் சரக்காக வெயிட் பண்ணிருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ஒரு ஆசையா வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பூனை கொடுத்துருப்பாரு. அதை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவரு இங்கே வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து இப்பதான் ஜன்னல் கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு என்ன அப்படின்னா, மச்சான் பக்கத்து கிட்ட சரியான சூப்பரான பொண்ணு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடிக்கிறது கும்மாளம் போடுறது வேலையாவே தான் இருக்கும். எப்படி கட் பண்ணா அந்த டெலிவரி பாய் வந்து நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போல வந்து ஒரு டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவோம் அந்த தர்மாகோல் பாக்ஸ்ல. அவங்களும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த டெலிவரி பாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம். இங்க அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ராத்திரி நேரத்துல எனக்கு வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோயின் கொடுத்து அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த பூனை வந்து ரோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரோ அந்த பூனை கிட்டே நீ வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை எடுத்துக்கிட்டு ரோட் கிராஸ் பண்ண வரும்போது திடீர்னு குறுக்கால ஒரு கார் வந்துடும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஐயோ வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிட்டு இருக்க ஹீரோவும் வந்து யாரோ வந்து திடீர்னு வந்து தள்ளி விட்ட மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோவும் போயிட்டு கீழே வந்துருவாரு. இப்பதான் நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் விஷயமே தெரியும். நம்ம ஹீரோ யாரை காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பாங்க. செம ஃபாஸ்டா வந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து ஸ்லோ மோஷன்ல கண்ணை மூடி பார்ப்பாரு.